Hi friends, Assalamu alaikum. Welcome to Farsha Health and Beauty channel. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வீடியோ பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா உங்களோட ப்ரிஷியஸான டைமை என்னோடய வீடியோ பார்க்கறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நன்றி. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெட் வைன் ஜெல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம் வாங்க. ரெட் வைன் ஜெல் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறனால டார்க் சர்க்கிள், கண்ணு கீழே வர அந்த பஃபினஸ் எல்லாமே சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு முகத்தில் வர அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணும். நம்ம ஃபேஸில் வந்து டல்னஸ் சரி பண்ணும். ஹைட்ரேஷனாக ஃபேஸை வச்சுக்கும். பிம்பிள்ஸ்க்கு எதிர்த்து போராடும். நம்ம ஃபேஸை வந்து ஒரு நேச்சுரல் ஒரு க்ளோவிங் தருங்க. இப்போது ரெட் வைன் ஜெல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வெயிட் மிஷின் தேவை. வெயிட் மிஷினில் நான் வந்து 1 கிராம் அளவுக்கு வந்து கார்போமர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கார்போமர் தான் நமக்கு வந்து ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு தேவைப்படும். அதனால் கார்போமர் வந்து 1 கிராம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஎம் வாட்டர்னா டீமினரலைஸ்டு வாட்டர். இதில் வந்து எந்த ஒரு தாது, உப்பு எதுவுமே இருக்காது. ஸோ வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேக் பண்ணணுன்னாலே நம்ம டிஎம் வாட்டர் தான் எடுத்துக்கணும். அது வந்து 75 கிராம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 100 கிராம் ரெட் வைன் ஜெல் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து 75 கிராம் டிஎம் வாட்டர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெட் வைன் எடுத்துக்கிறேன். ரெட் வைன் வந்து 25 கிராம் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட குறைய போனாலும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற டிஎம் வாட்டரையும் அந்த ரெட் வைனையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு கலர்ஸுமே இல்லாமல் ஆட் பண்ணாமலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தா 1 கிராம் கார்போமரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டிசால்வ் ஆகட்டும். ஆனால் வந்து கார்போமர் வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக டிசால்வ் ஆகிறதுக்கு வந்து 2 hours எடுக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 hours கழித்து ஃபுல்லாக டிசால்வ் ஆனதும் எப்படி இருக்குன்னுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அது வரலையும் இதை நாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இந்த மேலே மிதக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து டிசால்வ் ஆகிடும். 2 hours கழித்து காட்டுறேன். இப்போது 2 hours கழித்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு வந்து கார்போமர் வந்து வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நமக்கு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு மாட்ட போகிறது TEA ட்ரை எத்தனால் அமைன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. நம்ம இதை ட்ராப்பாக தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஒரு களி மாதிரி போயிடும். நம்ம அதை ட்ராப்பாக விட்டு கிண்டுனோம்னா நமக்கு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வரும். இப்போ நான் அதை கொஞ்சம் நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுன்னே பாருங்கள், எனக்கு தேவையான ஜெல் கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு இதுவே போதுமாக இருந்துச்சு. இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக தாங்க மேக் பண்ணுறேன். அதனால் நான் எந்த ஒரு க்ளவுஸுமே யூஸ் பண்ணல. ஆனால் என் ஹேண்டை வந்து நான் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ சேல் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஸ்கின் ஒயிட்னிங்காக இது பண்ணுறேன். அதனால் வந்து கேரட் ஆயில் 1 ml ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ராங்கின்சன் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 drops ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து சுருக்கத்தை எல்லாம் சரி செய்யும். நெக்ஸ்ட்டு கிளிசரின் வந்து நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சர் எஃபெக்ட் தரும். அதனால் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் இஸ்காபெட் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ரிசர்வேட்டிவ். அப்போ தான் வந்து நமக்கு ரெட் வைன் ஜெல் வீணாக போகாமல் இருக்கும். இது 6 to 7 month வரலையும் நமக்கு வீணாக போகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியே தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு செல்ஃப் லைஃப் கிடைக்கும். ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜெல்லை வந்து ஒரு எனக்கு வேணுன்ற கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்த்துக்கோங்க, எந்த ஒரு கலர்ஸுமே ஆட் பண்ணாமல் நல்ல ஒரு ரெட்டிஷாக சூப்பராக வந்திருக்கு நம்ம ரெட் வைன் ஜெல்லு. கண்டிப்பாக இந்த ஜெல்லை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்